அனைவருக்கும் வணக்கம். இதுதான் ரைஸு. நம்ம தயிர் சோறு செய்யறதுக்காக ரொம்ப நாளைக்கு தயிர் சோறு சாப்பிட்டு இந்த தயிர் சோறு செய்யறதுக்காகவே நல்லா கொஞ்சம் வேக வச்சு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு சூப்பர் கட்டியான ஒரு தயிர், நல்லா கட்டியாக இருக்கும் தயிர், சூப்பரான தயிர் 1/2 லிட்டரு எடுத்துருக்கோம். இதுனா தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா வேணுமா இருந்தால் கடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்க ஒரு வெங்காயம் கூட வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா புளியாங்காய் தாளிக்காமல் ஒரு சென்ட்ரல் இருக்கிறது, தாளிக்காத ஒரு புளியாங்காய் துவையல் ஊறுகாய் சூப்பராக அருமையாக இருக்கும். எலுமிச்சம் ஊறுகாய் இருக்குது. புளியாங்காய் வந்து இன்னும் இந்த பங்கிறது பார்த்திங்கன்னா புளியாங்காய் வந்து தாளிச்சது ஊறுகாய். இந்த பங்கிறது கோஸ்பெரி பிக்கல், சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய், சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு தயிர் சாதம் சாப்பிட போகிறோம். ஓகே, நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டோம் 2-3 மாதத்துக்கு மேலே ஆகுது, சாப்பிடவே இல்லை. சரி, 1/2 லிட்டர் தயிரோட சூப்பராக வந்து நம்ம இதை கரைச்சிடலாம். ஓகேங்களா? தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 1/2 லிட்டர் தயிர் அதிலே ஊற்றிட்டு க்ளீனாக கரைச்சிடலாம், நொறுங்க கரைச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம நேற்றே நல்லா கொஞ்சம் சோறு நல்லா வேக வச்சு தான் வச்சுருந்தோம். அதில் வந்து நல்லா நொறுங்க க்ளீனாக கையில் கஷ்டம்னா கல் உப்பு போட்டு கரைங்க. அப்படி கரைக்கும் போது நல்லா சீக்கிரமாக வந்து நல்லா க்ளீனாக மசியும், நல்லா கரைச்சிடலாம். இந்த தயிர் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அடிக்கடி இந்த தயிர் சாதத்தை காலையில் சாப்பிடுங்க. நீராகாரம் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதனால் சைடு தொந்தரவோ பிரச்சனைகளோ எதுவும் கிடையாது, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதிகம் கோல்டு உள்ளவங்க சாப்பிட வேண்டாம், மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். சூடு தணிக்கும். இன்னும் பல நன்மைகள் இந்த தயிரில் இருக்குது, தயிர் சாதம். ஓகேங்களா? இந்த வயிறு கடுப்பு, வயிறு எரிச்சல், ஓகேங்களா, அந்த கேஸ் ட்ரபிள் பார்த்திங்கன்னா அந்த வயிறில் வந்து புண்ணு இருக்கும், அந்த புண்ணு உள்ளவங்க, அப்படி இந்த பிரச்சனை உள்ளவங்க அந்த தயிர் சாதம் அடிக்கடி சாப்பிடும்போது சூப்பராக பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த காலை குடிங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான் இந்த தயிர் சாதம். அப்படியே க்ளீனாக சேர்த்துடலாம். நம்ம அதிகமாக வேகாத ரைஸாக இருந்ததுன்னா இந்த கையில் கரைச்சா க்ளீனாக கை மசியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், மிக்சியில் ஒரு ஆட்டி போட்டோம்னா நைஸாக அரைஞ்சிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கரைச்சாச்சு. உப்பு கொஞ்சம் 3/4 பாகம் தான் போட்டுருவோம், கம்மியாக தான் போட்டுருவோம். அப்படியே சூப்பராக டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். இப்போ நாளைக்கு 2-3 மாதம் வருமா இதுதான் தயிர் சோறு சூப்பராக கரைச்சிருக்கோம். கரைச்சி குடிக்க போகிறோம். இப்போது ஊறுகாய் வந்து நம்ம தேவையான ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதே போல் புளியாங்காய் தாளிச்ச ஊறுகாய், அதுலேயும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தது கோஸ்பெரி பிக்கல், சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய். இதில் கூட பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது. அடுத்தது புளியாங்காய் தாளிக்காத ஊறுகாய். இப்படி எல்லாம் நம்ம பிடிச்ச ஊறுகாய் சாப்பிடும்போது ஒரு சொம்பு தயிர் சாதம் சாப்பிட்ற கூட 3 சொம்பை குடிப்பாங்க. அந்தளவு இந்த ஊறுகாய் இருந்தாலே போதும். சிலர் இவ்வளோ காரமான மிளகாவோடு கட்டி சாப்பிடுவாங்க. அந்த காரமாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி, சமாதானம். பச்சை மிளகா, சில பச்சை மிளகா 10 மிளகா சில சாப்பிடுவாங்க. அது இருந்தாலே போதும், பூ குடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? சூப்பரான தயிர் சாதத்தோடு 4-5 வகை ஊறுகாயோடு ஒரு சூப்பரான தயிர் சாப்பாடு. டேஸ்ட் வேறு இருக்குது, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ரைஸோடும் அடிக்கடி எப்பயாவது டெய்லி சாப்பிட முடியல கூட வாரத்துக்கு ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு நாள். நானே பாருங்கள் டெய்லி அப்போ சாப்பிடுவோம். ஒரு 3 மாதமாக சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். தயிர் சாதம் பெனிஃபிட்ஸ் என்னன்ற வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகேங்களா? சூப்பரான டேஸ்ட்டில் அதில் தயிர் ஊற்றி தயிர் தான் சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். இதேபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், இதே போல் அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ பிரச்சனை தூக்கக்கூடிய அளவில் டைப்ஸ் தான் இருக்குது. ஓகே.